தமிழக தேர்தல் வாக்குப்பதிவுக்கு 1.5 மாதங்களே இருக்கும் நிலையில் ஜி.கே. வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி எந்த கூட்டணியில் சேரக்கூடும் என்று இதுவரை தெரியவில்லை. இதுகுறித்த தகவல்களை நமது செய்தியாளர் பிரசாத்திடம் கேட்கலாம். வணக்கம் பிரசாத். தமிழ் மாநில காங்கிரசின் நிலை இந்த தேர்தலில் என்னவாக இருக்கிறது பிரசாத்? கட்சி தொடங்கிய 16 மாதங்களுக்குள் ஒரு சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு. தனித்து போட்டியிட்டு வெற்றி பெறும் அளவிற்கு தங்கள் கட்சி வலிமையாக இல்லை என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் ஏற்கனவே செய்தியாளர்களிடம் தெரிவித்து விட்டார். தற்போதைய கேள்வி யாருடன் கூட்டணி என்பதே. அதற்கு அவர் ஏற்கனவே பதிலளித்தது என்னவென்றால், மக்கள் விரும்பும் கூட்டணியில் பங்கு பெறுவோம், ஆளும் கட்சி கூட்டணியில் அங்கம் வகிப்போம் என்பதுதான் ஜி.கே. வாசன் அடிக்கடி சொல்லக்கூடிய பஞ்ச் டயலாக். இதன் அடிப்படையில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவிடம் 23 சீட் கேட்டதாகவும், அதற்கு அதிமுக தரப்பு ஒற்றை இலக்க எண்களில் மட்டுமே சீட் தர விரும்புவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை முகம் சுளிக்க செய்த ஒரு விஷயம் என்னவென்றால், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸருடைய சொந்த தொகுதியாக இருக்கக்கூடிய கடையநல்லூர் தொகுதியை அவருக்கு அளிக்க முடியாது, காரணம் அவர் திமுகவின் ஆதரவாளர் என்று அதிமுக தரப்பு பதில் சொன்னதாகவும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வெறுப்பில் இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிமுகவுக்கு மாற்று திமுகவா என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிடம் கேட்டபோது, தகுந்த நேரத்தில் கூட்டணி குறித்த அறிவிப்பை வெளியிடுவேன் என்பது மட்டுமே வாசனுடைய பதிலாக இருந்தது. திமுக பொருளாளர் ஸ்டாலினிடம் கேட்டபோது, தமாகவை நாங்கள் கூட்டணி குறித்து எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என தெளிவுபடுத்தி விட்டார். ஆனால் காங்கிரஸ் திமுகவோடு காங்கிரஸ் கூட்டணி அங்க வகிப்பதற்கு தொடர்ந்து முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய செயலாளர் திருநாவுக்கரசர் அளித்த பதில், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி திமுகவில் அங்கம் வகித்தால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என பதிலளித்திருந்தார். அப்படி என்றால் திமுகவுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறதா என்ற கேள்வி எழுந்தது. அதற்கு ஸ்டாலின் எந்த விதமான பதிலும், அதாவது பேச்சுவார்த்தையில் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என தெளிவுபடுத்திவிட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாசனுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு, அவருடைய பேச்சுவார்த்தைக்கு அழைத்த ஒரே ஒரு கட்சி என்று பார்க்கும்போது மக்கள் நல கூட்டணி கட்சி மட்டுமே. மக்கள் நல கூட்டணியில் ஏற்கனவே தேமுதிக 124 சீட் பெற்றுவிட்டது. மக்கள் நல கூட்டணி தலைவர்களுக்கு 110 சீட் என்று ஏற்கனவே அலோகேட் செய்யப்பட்டு விட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கேப்டனுடைய லக்கி எண் அப்படின்னு பார்க்கும்போது 5. ஒட்டுமொத்தமாக ஜி.கே. வாசன் மக்கள் நல கூட்டணி தேமுதிகவுடன் சேரும் பட்சத்தில் அவருக்கு 20 தொகுதிகள் ஒதுக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக மக்கள் நல கூட்டணி கட்சி தலைவர்கள் தெரிவிக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் வந்த தகவலை எடுத்து கேப்டனுடைய லக்கி நம்பர் 5 என்பதால் கேப்டனுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியாக இருக்கக்கூடிய 124 தொகுதிகளில் 20 தொகுதிகளை பறித்து ஜி.கே. வாசனுக்கு கொடுக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது 104 1+4 5 அப்படிங்கிறது விஜயகாந்துடைய லக்கி நம்பரா இருக்கிறதுனால 104 தொகுதிகளை தேமுதிகவுக்கு கொடுத்து விட்டு மீதி இருக்கக்கூடிய 124ல இந்த 20 தொகுதிகளை எடுத்து ஜி.கே. வாசனுடைய கட்சியான தமிழ் மாநில காங்கிரசுக்கு ஒதுக்க மக்கள் நல கூட்டணி தீவிரமாக யோசித்து வருவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அதிமுக திமுகவின் கதவுகள் அடைக்கப்பட்டுவிட மக்கள் நல கூட்டணி ஒன்று மட்டுமே தமிழ் மாநில காங்கிரசுக்கு தற்போதைய வாய்ப்பாக இருக்கிறது.